ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த மீம்ஃபை காயினில் வந்து சீக்கிரமாக நிறைய காயின் எடுக்கிறது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஒரு 4-5 ட்ரிக்ஸ் இருக்குது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? இந்த ஆட்டோ போட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய காயினை வந்து 3 hours ஒன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் இந்த பூஸ்டர் இருக்கு இல்லைங்களா, பூஸ்டர்ஸ் இதில் போயிட்டு கீழே இந்த ஃபஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள், டேப் பாட்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து இனிஷியலாக கொஞ்சம் காயின் கொடுக்கணும். அது நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதில் காட்டும். அது ஒவ்வொரு லெவலுக்கும்னு இருக்குது. சரிங்களா? அது எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? இதுதான் ஒவ்வொரு லெவல். நீங்கள் வந்து டேமேஜுங்கிறத வந்து 1 to 4 வச்சிங்கன்னா 3 hours ஒன்ஸ் நீங்கள் 64,000 காயின் வந்து கிளைம் பண்ண முடியும். 5 to 8 இருந்தீங்கன்னா 1,28,000 காயின் இது பண்ண முடியும். 9லேருந்து 12 லெவல் டேமேஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா 1,94,000. 13லேருந்து 16 போனீங்கன்னா 258. 17 to 20 வந்து 3,22,000 காயின் 3 hours ஒன்ஸ் கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி 21 to 24 லெவல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 3,86,000 காயின் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸு. செகண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதான் கோடு, சீக்ரெட் கோடு கிளைம் பண்ணுறது. சரிங்களா? இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து எப்படின்னா இந்த போர்ஷனாக இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு கோடு டெய்லி ஒரு கோடு போடுவேன். 1 2 3 4 இல்லை 1142 1132 அந்த மாதிரி கோடு போடுவேன். அதை நீங்கள் இந்த இமேஜை வந்து எடுத்துக்காட்டாக வச்சு போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து தலையிலையும், செகண்ட் வந்து இந்த நாடிக்கும் தலைக்கும் இடையில, தேர்டு வந்து கீழே இடுப்பு வரைக்கும், ஃபோர்த்து வந்து லெக்கில். சரிங்களா? இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூணாவது ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்ளிகேஷன் இருக்குங்க, ரிப்பீட் அலாரம்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்குள்ளே போயிருங்க. செட்டிங் போயிட்டு அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்து மேலே சர்ச் பண்ணுங்கள், ரிப்பீட் அலாரம்னு சொல்லிட்டு, ரிப்பீட் அலாரம். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு இதை அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இந்த ப்ளஸ் கீழே இருக்குது, ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா டேட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல் டேட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அலாரம் டைம் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் காலைல ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். நைட்டு வந்து ஒரு 10 மணி வரைக்கும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 10 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து அலாரம் இன்டர்வல் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? 20 times ஒன்ஸ். ஓகே, 20 ஹவர்ஸில் 20. ஓகே, 20 மினிட்ஸில் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. 20 ஹவர்ஸ் இருக்குது. 20 மினிட்ஸ் பண்ணணுன்னா இங்கே 0 பண்ணிடுங்க. 0 இங்கே வந்து 20. சரிங்களா? ப்ளஸ் போட்டு +20 ஓகே கொடுத்துருங்க. அப்போ 20 மினிட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு அலாரம் அடிச்சிட்ருக்கும். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கை வச்சு கிளிக் பண்ணி சீக்கிரமாக காயின் எடுக்க முடியும். சரிங்களா? சேவ் எஸ் கொடுத்துருங்க. அலாரம் நேம் வந்து மீம்ஃபைன்னு போட்டுக்கோங்க. அலாரம் நேம் வந்து இங்கே மீம்ஃபைன்னு போட்டுக்கோங்க. ஓகே. சரிங்களா? இது நீங்கள் மற்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிவிட்டு காயினை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 4வது ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் வந்து நம்ம அந்த ஃப்ரெண்டில் ஸ்டோரி போடுறது மூலமாக சம்பாதிக்கலாம், ஏர்ன் பண்ணலாம். இது எப்படின்னா நீங்கள் டெலகிராம் ப்ரீமியம் வச்சுருக்கணும். சரிங்களா? அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏர்னில் கிளிக் பண்ணிவிட்டு போஸ்ட் ஸ்டோரி ஆன் டெலகிராம் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அங்கே அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தோடனே குரோமுக்குள்ளே போகும். கீழே வந்து சேவ் இமேஜஸ்ன்னு கேட்கும். சரிங்களா? இங்கே இருக்குது, சின்னதாக இருக்கும். ஸோ சேவ் இமேஜஸ் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே எங்கே சேவ் பண்ணணும் கேட்கும். அங்கே ஃபைல்ஸில் சேவ் பண்ணிடுங்க. ஃபைல் மேனேஜரில் ஃபைல்ஸில் சேவ் பண்ணிடுங்க. சேவ் ஆனதுக்கப்புறம் சேவ் ஆகிட்டுருக்குது. ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இப்போ பேக் போயிட்டு டெலகிராம் வாங்க. டெலகிராம் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெலகிராம் போயிட்டு மீம்ஃபைக்குள்ளே வாங்க. வந்துட்டு பேக் போங்க. மெயின் டெலகிராம் பேஜுக்கு வரணும். மெயின் டெலகிராம் பேஜ் மேலே 3 கோடு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு
மை ப்ரொஃபைல் போங்க. சாரி, இங்கே கிளிக் பண்ணிட்டு மை ஸ்டோரிக்கு போங்க. சரிங்களா, மை ஸ்டோரிக்கு போயிட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ரெஃபர் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா, டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் எல்லோரும் everyone அப்படிங்கிறத போட்டு போஸ்ட் ஸ்டோரி கொடுத்துருங்க. போஸ்ட் ஸ்டோரி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்கள் ஸ்டோரியில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்றைக்கி 24 ஹவர்ஸுக்குள்ளே மீம் காயின் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 10 lakh காயின் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சரிங்களா, இதுதான் வந்து ட்ரிக்ஸுங்க. இந்த 4 ட்ரிக்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே 50 lakhலேருந்து 50 lakh காயின் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச்.